அத்தாலியாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்தாலியாளை பற்றி பைபிளில் பயங்கரமான கதை சம்பவங்கள் எல்லாம் அத்தாலியாளை பற்றி சொல்லப்படுது. இவள் யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுடைய 7வது ராஜாவான இஸ்ரேலின் ராஜா 7வது ராஜா சாலமோனுக்கு பிறகு 7வது ராஜா ஆகாப்புக்கும் பெரிய ஒரு பிசாசு எசபேல். இந்த எசபேலுக்கும் மகளாக பிறந்த ஒரு குட்டி பிசாசு தான் யாரு? அத்தாலியாளுங்கிறவ ஆகாப் ராஜாவுக்கும் எசபேல் ராணிக்கும் பிறந்த ஒரு பெரிய குட்டி பிசாசு தான். பிள்ளைய அப்படி தான் வளர்த்தாங்க. அப்படி தானே பிள்ளைய நிறைய பேர் வீட்டில் வேலை செய்ய விடாமல் நல்ல பொத்தி வளர்த்து கடைசியில் கட்டி கொடுக்க வீட்டில் போன பிறகு தான் ஒன்றும் காப்பி போட கூட தெரியாது. எங்கள் புருஷன் தான் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அங்கே அடியும் சண்டையும் வரும். அப்படி தானே? அடியும் சண்டையும் வந்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. இவன் அப்படி தான் காப்பி போடுக்க படித்து கொடுக்காம எல்லாம் நான் எல்லாத்தையும் செய்து கொடுத்து ஒன்றே தான் படித்து கொடுத்தா. அடுத்த வேளை அழிக்கிறது அப்படி, அடுத்த வேளுக்கு ரத்தத்தை குடிக்கிறது அப்படிங்கிறத யாருக்கு படித்து கொடுத்தா? எசபேலு மோளுக்கு படித்து கொடுத்தா, அத்தாலியாளுக்கு. இப்போ இதனால கடைசியில் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, யூதாவின் ராஜா பக்கத்தில் ஒருத்தன் யோராம்ங்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்சி இவ்வளோ கட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவன் நல்லவன் தான். இவன் கேடு கட்டவன் அவன் வீட்டில் போய் சேர்ந்ததை விட அவனுக்கு சீனு. அது வந்து இயேசு வரக்கூடிய பரம்பரை. ஆமாம், இது அப்படி இல்லை. இஸ்ரேல் பரம்பரை வந்து அப்படி இல்லை. அத்தாலியாளுக்கு அப்பா தாத்தாப்பையெல்லாம் அது வேற லைனில் போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் யூதாவுக்கு ராஜா யோராம், அது வந்து யூதா கோத்திரத்துலேருந்து இயேசு வரக்கூடிய பரம்பரை. அந்த பரம்பரையில் தான் ஒருத்தன் யோராம்னு இருந்தால் அவனுக்கு பிடிச்சி யாரை அந்த பிசாசை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அப்போ கட்டி வச்சதுனால பயங்கர பிரச்சனை. இவன் என்ன செய்துட்டா? முதல்ல கணவனை பறி கொடுத்தாள். ஆமாம், அங்கே போய் போன போக்கிலே புருஷனை இழந்துட்டா. அவன் செத்து போயிட்டான். பார்த்தா அவனுடைய மகனும் செத்து போனான். அகசியா அவனுக்கு பேர். பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், அத்தாலியாளுக்கு பிள்ளையும் செத்து போச்சு, புருஷனும் செத்து போனான். அப்படி செத்ததுனால இவ இப்போ ராணியாட்டு நான் தான் வரணும்னு சொல்லி மொத்த தேசத்தையும் கையில் எடுத்துட்டு முதல்ல பைபிள் சொல்லும் மகாராணி யார் அப்படின்னு கேட்டால் இவா தான். அல்லேலூயா. யார்? பைபிளில் பார்த்தா பெண் ராணி அப்படின்னா யார் தான்? இந்த அத்தாலியாள் தான். இவ தான் என்ன செய்யா? இருக்கக்கூடிய தாவீதின் வம்சத்தில் வர வேண்டிய அத்தனை பேரையும் என்ன செய்து போட்டா? அழிச்சு போட்டா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இவளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த கேரக்டரும் அதில் போடப்பட்டிருக்கு. பார்த்தா இவ கொலை செய்து அத்தனை ராஜகுமார்களையும் கொன்னா. அங்கே இருந்த எல்லா சேனாதிபதிகள் இந்த மாதிரிப்பட்ட எல்லாரையும் கொன்று செய்தப்பறம் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தப்பிச்சு. அது எந்த பிள்ளை அப்படின்னா 2 ராஜாக்கள் 11:1 வாசிக்க போவோம். களவு செய்துட்டு நினைச்சிட்டா. இது யார்? மாமியார். தூக்கிட்டு வசமாக ஓடி போய் ஆலயத்துக்குள்ளே மறைச்சி வச்சு மாமனாரை மட்டும் வளர்த்து பையனை தூக்கிட்டாவ. அல்லேலூயா. அப்போ இப்படி தூக்கி எடுத்து அவன் வளர்ந்து வந்தான். அதுலேருந்து தான் அப்படியே இயேசுடைய வம்சம் வருது. ஆனாலும் மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்து பார்த்து அந்த தலைமுறை அட்டவணையை பார்த்தா தெரியும், 3 ராஜாக்களுடைய பெயர்கள் அங்கே கிடையாது. இயேசுவின் தலைமுறை எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? வரிசையாக மத்தேயு சுவிசேஷத்தை இனிமே போய் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தாலியாளுக்கு பிறகு வந்த 3 பிள்ளைகளுக்கு பேரை கூட அந்த தலைமுறை பட்டியலில் போடப்படவில்லை. ஏன்னு சொன்னால் எடுத்து மாற்றினார் பரிசுத்தாவியானவர். அப்போ அந்த அளவு மோசமானவளாக தான் அத்தாலியாலாம் இருந்தால் அவளுக்கு பிள்ளைகளும் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அடுத்தது திரும்பவும் சாத்தான் யாருக்கிட்ட வேலை செய்தான் அப்படின்னா ஆமான் என்கிற ஒருத்தனோட வேலை செய்து எஸ்ஸர் 3:6 வாசித்தா அவன் ஒரு ஆளை கொல்லணும்னு நினைக்கல, ஒரு கூட்டத்தை யூதர்கள்ங்கிற கூட்டத்தை மொத்தத்தை என்ன செய்யணும்? தீர்த்து கட்டணும்னு நினச்சிக்கிட்டு தான் போயிருந்து மனைவிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்ல புரோட்டாயும் சப்பாத்தியும் சாப்பிடச்சில மற்றவனுக்கு நாளைக்கு தூக்கு, நீ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலான்னு சொன்னான். ஆனால் இவன் வாட்ஸ்அப்பில் போட்டாலா ஃபேஸ்புக்கில் போட்டாலா தெரியாத நான் ஒரு விஷயத்த சொன்னான். நீ அவனுக்கிட்ட மோதனா அவன் யூதன், அவன் ஒரிஜினல் யூதனாக இருந்தால் நீ நாசமடைவது உண்மை, தயவு செய்து நீ அவங்ககிட்ட போகாத என்ன சொன்னாலும் என்ன செய்யலை. கடைசியில் அந்த ஒரு வார்த்தையுமாவது கேட்டிருப்பானா தப்பியிருப்பான். காலையில் போயின்னுட்டு அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி கழுமரத்தை காட்டி கொடுத்துட்டு நின்னான். அல்லேலூயா. அங்கே திசை மாறி போச்சு. ஒரு ராத்திரியில் அவங்க போட்ட முழங்கால்னால கழுமரம் யாருக்கு திரும்பிச்சு? ஆமானுக்கு திரும்பிச்சு அப்படின்னு பார்க்குறோம். அவள் பார்த்தா இப்படி அங்கே ஆமானுக்கு மூலமாக செயல்பட்ட அந்த யூதர்களை அழிக்கலாம் அப்படின்னு செயல்பட்ட அந்த ஆவியும் தேவன் அதை முறியடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் மூலமாக நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜா அவ்வளோ பேர் எங்கே இருந்த யூத ஜனங்கள் அவ்வளோத்தையும் பிடிச்சி கொண்டு போய் ஒரு 70 வருஷத்துக்கு என்ன செய்துட்டான்? வச்சுருந்தான். அங்கே தான் உள்ள கிடைச்சது தான் தானியேல் முதல் அந்த 3 இளைஞர்கள் இவங்க எல்லாம் கடைசியில் தப்பி அங்கேருந்து வந்து திரும்பவும் ஆலயத்தை கட்டுனாங்க அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ இப்படி நிறைய இடங்களில் வேலை செய்துட்டு வந்தாலும் அடுத்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு எதிராக எங்கே வேலை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால் ஏரோது என்கிற ராஜாவுக்கு மூலம் தான் முதல்ல. அது யார் அப்படின்னா சொந்த சகோதரன். யார்? ஏசாவுக்கு வழியில் வந்தவன் தான் யார்? இந்த ஏரோது. அப்போ இயேசு வந்து எந்த வம்சத்தில் வந்தவர்? ஆமாம், யூதா வம்சத்தில் வந்தாலும் யாக்கோபுக்கு பிள்ளைகளுக்கு வழியாட்ட வந்தவர். ஆனால் ஏசாவுக்கு வழியில் வந்த ஆள் யார் தான்?
இந்த ஏரோதுன்னு சொல்லப்படக்கூடிய எல்லா அந்த 2-3 ஏரோதுகள் இயேசு காலத்திலே 2 பேர் இருந்தாங்க. இந்த ஏரோதெல்லாம் யாருன்னா ஏசாவுடைய வம்சத்தை சார்ந்தவங்க, சொந்த சுருள் சொக்காரவே தான். ஆனால் முதல்ல யாருக்காக பிரச்சனை வந்தது? ஆமாம், காயின் ஆபேலை கொன்று போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போனானி போட்டிருக்கு. எந்த இடத்துக்கு? கிழக்கு நோக்கி போனானி போட்டிருக்கு. கொஞ்சம் சாஸ்திரிகள் எங்கே இருந்து வந்தாங்க? கிழக்கில் இருந்து வந்தார்கள். அப்போது இந்த பிசாசு கூட்டம் எங்கே போச்சு? அங்கே போச்சு. அங்கே இருந்த அந்த வானசாஸ்திரிகள், அவரை சுவாசியம் பார்க்குறவங்க யார்? சாஸ்திரிகள்னா யார்? நம்ம ஏதோ பயங்கரமான ஆட்கள் நினைப்போம். அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க யார்? வானத்தை பார்த்து சாஸ்திரம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் இங்கே போவோம், அந்த நட்சத்திரம் அங்கே போவோம், அங்கே போனால் இது நடக்கும், இங்கே போனால் இது நடக்கும். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட வேலை எப்படி சொல்லுவோம்? சோசியக்காரன்னு சொல்லுவோம். அது அந்த ஆட்கள் தான். அது யார்? ஆமாம், நம்ம சாஸ்திரிகள்னு பெரிய ஞானிகள் தலைக்கு மேலே எடுத்து தூக்கி வச்சுட்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சாஸ்திரிகள்னா ஏன்னா குறிப்பாக கரெக்டாக தெரியும் இந்த நட்சத்திரம். அதனால தான் அவங்க நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. நட்சத்திரம் எங்கே போவோம்? இந்த நட்சத்திரம் புதுசாக ஒன்று தோண்டி இருக்குது, அவங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை காலமாக அந்த நட்சத்திரம் மேலே வரவே இல்லை. அவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேரிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த நட்சத்திரம் என்ன இருக்குது, இந்த நேரத்தில் வரோம், இந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்னது அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். அதில் தான் புதுசாட்டு ஒரு நட்சத்திரம் வந்தோம்னா அதை நோக்கி பார்த்துட்டே வந்தாங்க. அப்போ அதுதான் சாஸ்திரிகள்னு சொல்லப்படும், வான சாஸ்திரிகள். அப்போ அந்த சாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கிலிருந்து வந்தாங்க. எவன் கிழக்கு நோக்கி போனானோ, கொலகார பாவி போன இடத்துல இருந்து தான் அந்த ஞானிகளும் வந்ததை விட சும்மா இருந்திருக்கலாம். இவங்கிட்ட போய் யூதருக்கு ராஜா எங்கேன்னு இந்த பிசாசிட்ட போய் கேட்டுட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. அவன் என்ன செய்தான்? அப்போ அந்த குழந்தைய காப்பாற்றி விட்றேன்னு சொல்லலை. எல்லா பிள்ளைகளையும் 2 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பிள்ளை கூட தப்பப்படாது. எல்லாத்தையும் என்ன செய்? அறிந்து போடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சட்டத்தை அவன் அங்கே கொடுத்தான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 12 வெளிப்படுத்தல் 12:4 தெளிவாக சொல்லுது. அதை வாசிக்க பார்ப்போம். அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்னாக இயேசு பிறக்கும்போது இயேசுவை எப்படியோ தொலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது நின்னது. அதுதான் உண்மை. ஆனால் அந்த சிவப்பான வலு சர்ப்பம் யார் அப்படிங்கிறது வெளிப்படுத்தின 12:9 சொல்லுது. அது என்னது? அப்போ அந்த ஆள் யார்? அதில் இருக்க சிவப்பான சர்ப்பனை போடப்பட்டிருக்கிறது அந்த பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்தில் ஏமாத்தினது. அந்த பிசாசுன்னு சொல்லப்படுது, சாத்தான்னு சொல்லப்படுது, பெரிய வலு சர்ப்பம். இது எல்லாமே ஒரு ஆள் தான். அதுதான் இந்த சாத்தான். இவன் தான் யாரை தூண்டினா அப்படின்னா தொடக்க முதலே எகிப்தில் பார்வோனை, பெர்சியாவில் ஆமானை, யூதாவில் அத்தாலியால், யூதேயாவில் ஏரோதை, இப்படிப்பட்ட கொஞ்சம் பேரெல்லாம் தூண்டி 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 இயேசுவை கடைசியில் யூதர்களை கூட கொஞ்சம் பேரை தூண்டி என்ன செய்யலாம்? எப்படி கல்லெடுத்து கரைய வச்சு தீர்த்து கட்டிடலாம், இவரை சிலுவையில் மட்டும் மறிக்க விட்டுறப்படாது. மறிச்சிட்டாக்கி சாத்தான் தலை அங்கே தகரப்படுங்கிறது ஏற்கனவே தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னே எப்படியாவது இந்த குடும்பம் வம்சத்தை சர்வநாசம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் நல்ல மோசமான ரத்தத்தை கூட அந்த வம்சத்தில் கலக்கிறதுக்கு அத்தாலியால் என்கிறவர்களுக்கு மூலமாக பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இவன் செய்தான். அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னால் அதை தெளிவாக வெளிப்படுத்தின 12:4 சொல்லுது. அது என்ன வாசிங்க? அப்போ வானத்திலேருந்து நட்சத்திரத்தை இழுத்து போட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இழுத்து கீழே போட்டுன்னு இல்லை. நட்சத்திரம்னா என்னது? பைபிள் சொல்லுது நட்சத்திரம். யோபு 38:7 வாசா தெரியும். யோபு 38:7 வாசிக்க நட்சத்திரம்னா என்னன்னு தெரியும். நட்சத்திரங்கள் பாடுமா? வானத்தில் இருக்க நட்சத்திரம் பாடுமா? அது என்னது? நட்சத்திரங்கள்லாம் தேவ தூதர்கள். அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? அப்போ என்னன்னா கம்பீரத்தது பாடுறது எல்லாமே தேவபுத்திரர்கள், அதாவது வான தூதர்கள். அவர்களை தான் நட்சத்திரங்கள்னுட்டு சொல்லப்படுது. அப்போ பார்த்தா நட்சத்திரங்களை இழுத்து போட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி இழுத்து போட்டான்? இவனுக்கு வஞ்சகத்திறமை, பயங்கரமான திறமை சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுவனுக்கு. அதாவது பரலோகங்கிறது எப்படியான இடம்? தேவனை எப்போதும் தரிசிக்கக்கூடிய இடம், தேவ மகிமை எப்பவும் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்துல இருந்தே அங்கே இருக்கவங்களை ஏமாற்றி கொண்டு வரணும்னா அவன் எப்போ ஏற்பட்ட டேலண்டாக இருப்பான்? அப்படி தானே? இப்போ சாத்தானுக்கு டேலண்ட் வந்து அவன் மனுஷனை ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லை. பரலோகத்தில் தேவனுக்கு பக்கத்தில் இருக்க தேவதூதர்களே ஏமாற்றி கொண்டு வந்தானே போட்டிருக்கு பைபிளில். அப்போ அவன் எவனுக்கு எவ்வளோ டேலண்ட்? அப்போ சாதாரண மனுஷனை என்ன செய்வான்? ஈஸியாக ஏமாற்றுவான். அவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஏமாத்தினது இல்லை பெரிய விஷயம். அவன் ஏமாத்தின இடம் முதல் இது. முதல் அவன் ஏமாத்தின இடம் இது பரலோகம். பரலோகத்தில் இருந்தவங்களை தான் என்ன செய்தான்? 3ல் 1 பங்கை இழுத்து கொண்டு இங்கே கொண்டு தள்ளினான். அல்லேலூயா. அப்போ பார்த்தா அவனுடைய வஞ்சக திறமைக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. அப்போ அவ்வளோ பெரிய ஆள் தான் இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லி. இவனை வந்து சில விஷயங்களை நம்ம வந்து குறைச்சி மறைப்ப முடியாது. ஆனால் எப்போ இவன் அடிப்பான் அப்படின்னு சொன்னால் அதில் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீ வந்து பிரசவ வேதனைக்கு இருக்கும்போது தான் தட்டை பார்க்கான். எப்படி? அப்போ ஒரு ஆள் பலவீனமாக இருக்கும்போது தான் சாத்தானுடைய வேலை என்ன செய்யும்? எதிர்த்து ரொம்ப கிளியராகிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் சாத்தான் வந்து அடிப்பான்னு சொல்ல முடியாது. பலவீனமாட்டு ஒரு ஆள் இருக்கும்போது, அந்த குடும்பம் இருக்கும்போது பலவீனத்துக்கு மேலே பலவீனம். அதனால தான் அந்த பெண் வந்து ஒரு பிரசவ வேதனைப்படுற நேரத்தில் எழும்பினு 4 பேர் அடிக்கக்கூடிய பவரில் இருப்பாளாவா? இருக்க முடியுமா? பிரசவத்தில் இருக்க பொண்ணு, அலறி சொல்லிகிட்டு இருக்க பொண்ணு, ஒரு பெண் வந்து அலறி பிரசவம் பிள்ளை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரத்தில் யாரையாவது எழுப்பி அடிக்க முடியுமா? அந்த வேதனையை தாங்கி முடியாமல் இருக்கிற நேரத்தில் தான் இவன் என்ன செய்கிறான்? அதில் பேர் நின்று அதை விழுங்கிறதுக்கு அவன் அந்த நேரத்தில் அடிக்கான் அப்படின்னு போடுறப்போ பலவீனமான நேரங்களில் தாக்குறவனுக்கு பேர் தான் சாத்தான். அல்லேலூயா.
அப்போ இவனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? நமக்கும் அப்படி தான். நம்ம எல்லாம் பலவீனமாட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் இருக்க நேரத்தில் தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுத்த தூக்கி அடித்து நமக்கு சில வாரங்கள்லாம் தெரியும் அந்த வாரம் விளங்காத வாரம்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் தெரியும் நம்ம தொடக்கமே திங்களமே பலவீனமாக இருந்திருக்கோன்னு அர்த்தம். அன்னைக்கு கிடக்கக்கூடிய அடி அந்த சனிக்கிழமை வரைக்கும் அப்படி தானே, என்னைக்கும் 16 தான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய, ஆனால் இந்த இது புதிய வாழ்வு, அதாவது அதில் ஒரு அர்த்தம், பெரிய அர்த்தம் என்னென்னா, இவன் தாக்க தொடங்கியிருக்கான், என்ன விஷயத்தில் தாக்க தொடங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்துக்கும் சரி, அந்த பிள்ளைகளுக்கும் சரி, அந்த தலைமுறைக்கும் சரி, ஒரு புதிய வாழ்வு ஆரம்பிக்க போன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது எங்கே எப்போ தாக்கப்பட்டு நம்மளால் முடியாதுன்னு அந்த பிரசவ வேதனைப்படுற அந்த ஸ்திரீ துடித்தாலும், அடுத்தது அவளுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். அது எப்போ கஷ்டப்பட்டு ஒரு இதனால நம்ம கஷ்டப்படுமோ, அதுக்கு அடுத்தது பெரிய கஷ்டம் வந்ததுனாலே அடுத்தது தேவனுடைய ஒரு உயர்வு, ஒரு காரியம், ஒரு புதிய வரலாறு, ஒரு புதிய சரித்திரம் தொடங்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் தேவன் சொன்னார் தெளிவாட்டு, முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. தேவன் செய்கிறதெல்லாம் புதிய காரியமாக இருக்கும். அப்போ அதனால் சாத்தான் அடிக்கிற அடியை பார்த்துட்டு பயந்து ஓடாமல் தேவனுக்கு முன்னால் என்ன செய்யணும்? நிற்கும் போது அது வெற்றி உண்டுன்னு தான் பைபிள் சொல்லுது. அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளை எங்கே எடுக்கப்பட்டது? வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்க பார்ப்போம்.